அனைவருக்கும் வணக்கம். நமக்கு மே 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ஸ் வந்து நடந்துச்சு. அதில் ஒரு சில வந்து குளறுபடிகள் நடந்திருக்கிறதா நியூஸில், வாட்ஸ்அப்பில் ப்ளஸ் வந்து யூடியூப் சேனலில் இது எல்லாமே பார்த்துருக்கலாம். கொஷின்ஸ் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இந்த மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்ஸ் வந்து நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா அப்படிங்கிற கொஷின் மார்க் இது எல்லாமே இருந்துச்சு. தற்போது பார்த்திங்கன்னா நீட் முடிவுகளை வெளியிட தடையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிந்ததாக புகார் எழுந்துள்ள நிலையில் அத்தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்தது. என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, அதே நேரம் இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப ஒப்புக்கொண்ட உச்சநீதிமன்றம் விசாரணையை கோடை விடுமுறைக்கு பிறகு, அதாவது ஜூலை மாதம் ஒத்தி வைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீட் தேர்வு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. இந்த நிலையில் பீகாரில் பார்த்திங்கன்னா நீட் வினாத்தாள் கசிந்ததாக புகார் எழுந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக 4 தேர்வர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை மாநில காவல்துறை கைது செய்ததாகவும் தகவல் வெளியானது. அதே போல் ராஜஸ்தான்லையும் பார்த்திங்கன்னா நீட் வினாத்தாள் கசிந்ததாக புகார் எழுந்தது. இதை நீட் தேர்வு நடத்திய தேர்வு முகமை, அதாவது NTA மறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வினாத்தாள் கசிவு என்பது சட்டப்பிரிவு 14 மீறுவதாகவும் நியாயமாக தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு எதிராகவும் ஒரு சிலருக்கு சாதகமாகவும் அமையும். எனவே மே 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வை ரத்து செய்து புதிதாக தேர்வு நடத்த உத்தரவு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மே 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் முடிவுகளை வெளியிட தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மனுவை வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்த சூழலில் நீட் முடிவுகளை வெளியிட தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா திருப்பி எக்ஸாம்ஸ் வந்து நடத்துறது அப்படின்னா அவ்வளோ சுலபமானது இல்லை. எல்லாத்துக்குமே வந்து கொஷின் பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ளஸ் வந்து OMR ஷீட்டு, எக்ஸாம் சென்டர்ஸு, திருப்பி எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து எந்த எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லணும். ப்ளஸ் வந்து அதுக்கடுத்து வந்து கவுன்சிலிங் இதெல்லாமே வைக்கணும், அட்மிஷனுக்கான கவுன்சிலிங். அது எல்லாமே எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதனால் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசாரணையை கோடை விடுமுறைக்கு பிறகு ஒத்திவைத்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அடுத்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீட்டுக்கான ரிசல்ட்டாக இருக்கும், மார்க்ஸ் வந்து எந்தெந்த கேண்டிடேட் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். Thank you for watching.